நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்திடும் அத்தனை நண்பர்களுக்கும் புதிய நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி 11. வானதிக்கு அவன் ஏதோ அதிகாரம் செய்வது போல இருந்தது. நேரே போவுகா, இடது போவுகா, யூதட்டன் எடுக்கா. சற்று நேரத்தில் மலைப்பகுதியில் கார் சென்று கொண்டிருந்தது. ஏசியை அணைத்து கண்ணாடியை கீழிறக்கி விட்டனர். சுற்றிலும் உயரமாய் ரப்பர் மரங்களும் பாக்கு மரங்களும் அடர்த்தியாய் கிடந்தன. பச்சை நிறத்திலே பல வண்ண பச்சைகளை பார்க்க முடிந்தது. ஒரு சில இடங்களில் சின்னதாய் நீர்க்குட்டைகள் கூட இருந்தன. வெண்ணிமலாவின் ஸ்பெஷாலிட்டியே இக்குட்டைகள் எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபால்ஸ். தன் கைடு வேலையை ரவிதாசன் பொறுப்பாக பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் வானதி வேண்டுமென்றே அவன் பேச்சை காதில் வாங்காமல் தங்களை சுற்றியிருந்த இயற்கை அழகில் தொலைந்து போயிருந்தாள். அரை மணி நேர பயணத்திற்கு பின் அந்த கோவில் கோபுரம் கண்களுக்கு பட்டது. இவ்விட பார்ச் செய்யுகா என்று ரவிதாசன் சொன்ன இடத்தில் வண்டியை நிறுத்தி ஐவரும் இறங்கினர். மலை என்பதால் புற்களின் மீது இன்னும் பனித்துளிகள் ஒட்டி கொண்டிருந்தது. மேகம் லேசாய் கருத்திருந்தது. காற்று வீசியடிக்காமல் லேசாக குளுமையாக தழுவிக்கொண்டது. சில்லென்று இருந்த சூழ்நிலையை ரசித்தபடி கோவிலை நோக்கி சென்றனர். மேலும் ஒரு அரை மணி நேரம் கதை பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர். மலை விட்டு கீழே வந்ததும் ஒரு சின்ன ஹோட்டலில் காரை நிறுத்தி அன்றைய ஸ்பெஷலான மீன் குழம்பை ஒரு கை பார்த்தனர். எப்பொழுதும் மசாலாவும் காரமும் அதிகமாயிருக்கும் நம்ம ஊர் மீன் குழம்பை போல் இல்லாமல் தேங்காய் தூர்வலால் கலந்த காரம் கம்மியாக இருந்தது. கேரளத்து மீனை வானதி ரசித்து ருசித்தாள். நம்மூர் அரிசி 3 எடுத்து காட்டி ஒன்று சேர்த்தது போல கேரளத்தின் அரிசி குண்டு குண்டாய் அழகாய் இருந்தது. நன்றாக சாப்பிட்டுவிட்டு வெற்றிலை போட்டுக்கொண்டு வெளியேறினர். அடுத்து மாத்ருமலா. அவ்விடே அழகிய வியூஸ் பாயிண்ட் ஒன்றுண்டு. ரவிதாசன் அருளிடம் அங்கு செல்வதற்கான வழியை சொல்லி கொண்டிருந்தான். வானதிக்கு ஏனோ ரவிதாசன் அருளிடம் பேசுவதே பிடிக்கவில்லை. நாளை முதல் இந்த கைடு வேண்டாம் என்று அருளிடம் சொல்ல வேண்டும் என மனதில் குறித்து கொண்டாள். ஒரு மோசமான மண்ரோட்டில் 1 மணி நேர பயணத்திற்கு பின் மாத்ருமலாவின் உச்சியில் இருந்தனர். அங்கிருந்து கோட்டயம் நகரம் பரபரப்பாக தெரிந்தது. ஒருவேளை இரவில் வந்து பார்த்தால் இன்னும் ரம்மியமாய் இருக்கக்கூடும் என்று வானதி நினைத்து கொண்டாள். ஒரு பெரிய போர்வையை விரித்து அதன் மீது 4 அமர்ந்து கொள்ள ரவிதாசன் மட்டும் எங்கோ காணாமல் போனான். 4 தங்கள் கல்லூரி கதைகளையும் பள்ளிக்கூட கதைகளையும் பேச ஆரம்பித்தனர். அனிருத் அருளின் பள்ளி முதல் நண்பன் என்பதால் அருள் செய்த லூட்டிகளையெல்லாம் வானதியிடம் கூறி அவனை டேமேஜ் செய்து கொண்டிருந்தான். சாயங்காலம் ஆனதும் மலையிலிருந்து கீழே இறங்கினர். வழியில் இருந்த ஒரு பஜாரில் நிறுத்தி ஷாப்பிங் சென்றனர். மாலதி அனிருத்தின் கிரெடிட் கார்டை வைத்து இஷ்டத்துக்கும் தேய்த்து கொண்டிருந்தாள். அனிருத் மூக்கால் அழுது கொண்டிருந்தான். அனி மாலதி செய்த சேட்டைகளை பார்த்து வானதியும் அருளும் ரசித்து சிரித்தனர். பொழுது சாயும் நேரம் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்றனர். எங்களுக்கு பசிக்கவில்லை என்று வானதியும் மாலதியும் சொல்லிவிட அனியும் அருளும் மட்டும் கீழே சென்று சாப்பிட்டு வந்தனர். வெகு நேரம் வரை அனியின் அறையில் உட்கார்ந்து கதை பேசிவிட்டு பின் வானதியும் அருளும் தங்கள் அறைக்கு திரும்பினர். வானதி தன் சேலையை மாற்றிவிட்டு ஒரு நைட் கவுனுக்கு மாறினாள். அருள் ஒரு வைரமுத்து புத்தகத்தை எடுத்து கொண்டான். சற்று நேரம் அவள் அமைதியாய் கட்டிலில் இருந்தவள் பேச்சை ஆரம்பித்தாள். நீங்க கவிதை எழுதுவீங்களா? அருள் திரும்பி பார்த்தான். வானதி கட்டிலின் மூலையில் அமர்ந்திருந்தாள். மடியில் ஒரு தலகாணியை வைத்து தன் 2 கைகளை அதன் மேல் ஊன்றியிருந்தாள். கண்களில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. ஏதோ எழுதுவேன். காலேஜில் தபுசங்கர் புக் ஒன்று விடாமல் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு கவிதை எழுத தெரியாது. அதுக்கு அவசியம் இல்லை வானதி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உண்மையான ஆர்வத்தோடு கேட்டாள். நீயே ஒரு கவிதை தானே என்று சொல்ல வாயெடுத்தான். இதெல்லாம் முரளி படத்தில் வந்த டயலாக், இதையா சொல்லணும் என்று இன்னொரு மனம் எச்சரிக்க, நல்ல வேளையாக வானதியே பதிலை சொன்னான். ஓ, நீங்கள் எழுதும்போது அப்புறம் நான் வேற ஏன் அப்படின்னு தனியாக சொல்கிறீங்களா? அருள் சிரித்தான். ஏதோ சொல்ல வாயெடுக்கையில் அவன் கைபேசி ஒலித்தது. ஹலோ, அப்படியா? நீங்கள் யாரு? ஓகே, இதோ
ரிசப்ஷனுக்கு நானே வரேன் சொல்லிவிட்டு புத்தகத்தை அருகில் இருந்த சேரில் வைத்துவிட்டு அவசரமாய் எழுந்தான். என்னாச்சு? யார் ஃபோன்ல? இரு வானதி, 10 நிமிஷம், ரிசப்ஷன் போயிட்டு வந்துடுறேன். அவளிடம் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியேறினான். வானதிக்கு ஏதோ நடுக்கமாக இருந்தது. டிவி ஆன் செய்து அதன் முன்பு உட்கார்ந்தாள். ஏதோ ஒரு மலையாள சேனலில் மோகன்லால் காக்கி சட்டையில் ஒரு கொலை வழக்கை துப்பறிந்து கொண்டிருந்தார். 10 நிமிடத்தில் வருகிறேன் என்று சொன்ன அருள் அரை மணி நேரமாகியும் வரவில்லை. வானதிக்கு பயம் மேலும் அதிகமானது. அறையை பூட்டிவிட்டு வெளியே வந்தாள். மாலதியை எழுப்பலாம் என்று நினைத்து அந்த அறையின் முன் சென்றவன் கடைசி நொடி அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். அவர்களை டிஸ்டர்ப் செய்வது சரியில்லை. ஒரு பெரிய ஷாலை எடுத்து குளிருக்கு அடக்கமாய் சுற்றி கொண்டு படிகளில் கீழே இறங்கினாள். ரிசப்ஷன் துடைத்து வைத்தது போல் இருந்தது. அங்கிருந்த கடிகாரத்தில் மணி 10 என்று காட்டியது. அருள், வானதி மெல்லமாய் அழைத்தாள். அவளுக்கு பயமும் அழுகையும் முட்டிக்கொண்டு வந்தது. தன் பின் ஏதோ அசைவது போல உணர்ந்த வானதி மெல்லமாய் திரும்பி பார்த்தாள். ஆனால் அவள் திரும்பிய அடுத்த வினாடி அவள் வாயை ஒரு முரட்டுக்கை மூடியது. அதிர்ச்சியில் வந்த சத்தம் அவள் வாய்க்குள்ளே அடங்கிவிட கண்களை விரித்து பார்த்தாள். ரவிதாசன்தான் அவளை பிடித்திருந்தான். அவன் கண்களில் ஒரு வெறி இருந்தது. ஒரு கையால் அவளை பின்னந்தலையில் அழுத்தி இன்னொரு கையால் அவள் வாயை பொத்தியிருந்தான். வானதியால் அசையக்கூட முடியவில்லை. ரவிதாசன் யாரையோ பார்த்து கஞ்சாடை காட்ட ஒரு உருவம் அவன் பின்னால் வந்தது. வானதியின் கைகளை ஏதோ ஒன்றால் கட்டியது, கால்களையும் கட்டியது. ஒரு வீல் சேர் சற்று நேரத்தில் அங்கு வர ரவிதாசன் வானதியை அதில் உட்கார வைத்தான். வானதி மிரண்ட விழிகளோடு திரும்பி பார்த்தாள். அந்த இன்னொரு உருவம் இப்பொழுது கண்களுக்கு நன்றாக புலப்பட்டது. அவர்கள் ஹோட்டல் வந்தபொழுது இருந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்தான் அவள். ஒரு பிளாஸ்திரியை கொண்டு வானதியின் வாயில் ஒட்டினாள். வானதி எவ்வளவோ முயற்சித்தும் அந்த கட்டிலிருந்து விடுபட முடியவில்லை. வீல் சேரில் வைத்து வானதியை பார்க்கிங் அழைத்து சென்றனர். அங்கிருந்த ஒரு மாருதி காரில் அந்த வானதியை தூக்கி கிடத்தினாள். பின் அவள் அருகே அமர்ந்து கொண்டாள். வானதி அங்கும் இங்கும் திமிரிக் கொண்டிருந்தாள். ஆனால் அதை இருவருமே கண்டு கொண்டதாக தெரியவில்லை. வண்டியை எடுத்த ரவிதாசன் வேம்பநாடு போகும் வழியில் திரும்பி வேகமாய் ஓட்டலானான். அப்பொழுது அவன் கைபேசி ஒலித்தது. அதை எடுத்துவிட்டு உடனே பேசினான். பொண்ணை தூக்கிட்டோம். வானதிக்குள் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. யார் இவர்கள்? இப்படி என்னை கட்டி போட்டு எங்கே கொண்டு போகிறார்கள்? இந்த ரவிதாசன் இத்தனை தெளிவாக தமிழில் வேறு பேசுகிறானே. என்னை கடத்த சொல்லி யார் சொன்னார்கள்? அருளின் நிலைமை என்ன? அருளை நினைத்தால் இன்னும் கவலையாக இருந்தது. அருளிற்கு ஏதும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ? அப்படி நினைத்ததும் அவளுக்கு அழுகை வர ஆரம்பித்து விட்டது. கத்தி உதவிக்கு யாரையேனும் அழைக்கலாம் என்றால் இந்த பாழாய்ப்போன பெண் ஏதோ ஒரு துணியை தன் வாயில் சுற்றியிருந்தாள். அணியிடமோ மாலதியிடமோ சொல்லாமல் வந்தது எத்தனை பெரிய பிசகு என்று நொந்து கொண்டாள். ரவிதாசன் பதற்றமோ பயமோ கொஞ்சம் கூட இல்லாமல் நிதானமாக காரை செலுத்தி கொண்டிருந்தான். வானதியும் அப்படி இப்படி என்று சுதாரித்து எழுந்து உட்கார்ந்தாள். இனிமேல் இவர்களிடம் போராடி எந்த பயனும் இல்லை. இப்படி கை கால் வாய் என்று எல்லாம் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் போராடவும் முடியாது. என்ன செய்வதென்று சிந்திக்க ஆரம்பித்தாள். அவள் எழுந்து உட்கார்ந்ததை கண்ணாடியில் பார்த்துவிட்ட ரவிதாசன் திரும்பி அந்த பெண்ணிடம் ஏதோ சைகை செய்தான். அந்த பெண்ணும் தலையாட்டிவிட்டு ஒரு கருப்பு துணி எடுத்து வானதியின் கண்களை கட்டிவிட முழுமையான இருட்டிற்குள் தள்ளப்பட்டாள் வானதி. மொத்தமாய் ஒரு அரை மணி நேரம் அந்த கார் பயணித்திருக்கும். கண் கட்டியபடியால் வானதிக்கு என்ன நடக்கிறது என்பதை உணர முடியவில்லை. தன் காதுகளை கூர்மையாக்கி கொண்டாள். அந்த பெண்ணும் ரவிதாசனும் ஏதேனும் பேசினால் அதை வைத்து எங்கிருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து விடலாம். எப்படியாவது அருளிற்கு தான் இருக்கும் இடத்தை சொல்லிவிடலாம். கண்டிப்பாக அருள் நம்மை வந்து காப்பாற்றுவான். அவள் மனம் ஒருபுறம் வேக வேகமாய் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டிருந்தது. இன்னொரு மனமோ அருளிற்கு ஆபத்து நடந்திருந்தால் அவன் எப்படி வருவான் என்று அவளை போட்டு படுத்தியது. கார் ஒரு பெரிய குலுங்கலோடு நின்றதை வானதி உணர்ந்தாள்.
மீண்டும் அந்த பெண் தன்னை எடுத்து வீல்சேரில் உட்கார வைத்து நகர்த்தி செல்ல ஆரம்பித்தாள். ஏதோ சலசலவென சத்தம் கேட்க ஆரம்பித்தது. சின்ன சின்ன குலுங்களில் ஏதோ காலுக்கடியில் நகர்ந்து செல்வதை உணர்ந்தாள். என்ன இது வித்தியாசமான உணர்வு? நாம் எங்கே இருக்கிறோம் என்று புரியாமல் தவித்தாள். சற்று நேரத்தில் அந்த பெண்ணின் வளையல்கள் சத்தம் தன் கட்டினை அவிழ்ப்பதை உணர்ந்தாள். கடைசியாக தன் வாயிலிருந்த துணி விலகியது. அவள் கண்களை கட்டின துணியும் அவிழ்க்கப்பட்டது. வானதி பொறுமையாக கண்களை திறந்தாள். கண்கள் இறுக்கமாக மூடியிருந்ததால் அவளுக்கு வெளிச்சம் கண்ணை கூசியது. கண்களை கையால் கசக்கிவிட்டு தன்னை சுற்றி பார்த்தாள். அவள் இருந்தது ஒரு படகு வீட்டில். சுற்றிலும் அலையில்லாத அமைதியான தண்ணீர். அந்த படகின் ஒரு முனையில்தான் அவள் உட்கார்ந்திருந்தாள். மேலே தெளிவான வானம் நட்சத்திரங்களை கண் சிமிட்டி கொண்டிருந்தன. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை சூழ்ந்திருந்த நீரில் பிரதிபலித்து கொண்டிருந்தன. மெல்லிய குளிர்ந்த தென்றல் வானதியை தழுவியபடி சென்றது. திரும்பி பார்த்தாள். அவளை சுற்றி முழுதும் மெழுகுவர்த்திகள். அந்த படகு இல்லம் முழுதும் மெழுகுவர்த்திகள் தங்கத்தை உருக்கி தெரித்துவிட்டது போல அந்த படகு முழுவதும் ஜெகஜோதியாய் இருந்தது. அப்பொழுது தன் பின்னாலே ஏதோ நிழலாட பதறிப்போன வானதி திரும்பி பார்த்தாள். தனது ட்ரேட்மார்க் புன்னகையுடன் அங்கே அருள் நின்று கொண்டிருந்தான். கையில் ஒரு பெரிய ரோஜா கொத்து. நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த வானதியின் கையில் அந்த ரோஜா மலர்களை திணித்துவிட்டு அவள் காதருகில் வந்து காதலோடு கூறினான், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வானதி. அப்படியே அவனை பிடித்து கீழே தண்ணீரில் தள்ளிவிடலாமா என்று ஒரு நொடி நினைத்தாள். ஆனால் அந்த குளுமையான இரவும் அழகிய ரோஜாக்களின் நறுமணமும் அருளின் புன்னகையும் அவன் கோபத்தை அடுத்த நொடி முற்றுகையிட்டது. அட ஆமாம், இன்று என் பிறந்த நாள்தான், எனக்கே மறந்துவிட்டது. இவன் இதற்காகத்தான் என்னை இங்கே கேரளாவிற்கு வரவைத்தானோ? அட பாவி! வானதி இயல்பு நிலைக்கு மீண்டு கொஞ்சமாய் சிரித்தாள். அருள் அவளது கையை பிடித்து குலுக்கினான். ஹலோ, ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னான். ஏன் இப்படி? நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? வானதி சினுங்கினாள். உனக்கு ஏதும் ஆகிடும்னு பயந்தியோ? குறும்பாக கேட்டான் அருள். வானதியின் விரல்களை பிடித்திருந்தான். அவளும் விடவில்லை. விட வேண்டுமென்று இருவருக்குமே தோன்றவில்லை. உங்களுக்கு ஏதும் ஆகிடுச்சோன்னு நினச்சி பயந்துட்டேன். வானதி கண்களில் கண்ணீர் வந்துவிடவா என்று கேட்டுக்கொண்டு நின்றது. வானதி கஷ்டப்பட்டு அதனை இமைகளுக்குள்ளே வைத்து மறைத்தாள். படார் படார் என்ற சத்தத்தோடு ஏதோ ஒன்று வெடிக்க இருவரும் திரும்பி பார்த்தனர். கண்களை கூசு வண்ணம் ஜிகினா துகள்களும் வண்ண வண்ண துண்டு காகிதங்களும் பறந்தன. புவியீர்ப்புக்கு கட்டுப்பட்டு அலை கீழே அமிழ்ந்ததும் பின்னணியில் அணி மாலதி ஜோடி கைகோர்த்தபடி சிரித்துக்கொண்டே நின்றதை கண்டார்கள். ஹாப்பி பர்த்டே வாணி! மாலதி ஓடி வந்து வானதியை அணைத்து கொண்டாள். அனிருத் வாழ்த்திவிட்டு கை குலுக்கினான். இருவரும் ஒரு கிஃப்ட் ரப் செய்யப்பட்ட ஒரு பெரிய டப்பாவை வானதி கையில் தந்தனர். என்ன மாலதி இதெல்லாம்? அதை வாங்கி அருளின் கையில் கொடுத்தாள். கிஃப்டிடி, ஏதோ இதுவரைக்கும் நீ பார்க்காத மாதிரி கேட்குற. அது இல்லை, எங்கே இருக்கிறோம் நாம்? ஏன் இப்படி ஒரு பயங்கரமான செட்டப்லாம்? நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? எல்லாம் உன் அருள் ஐடியா தான். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரணும்னு தான் இப்படி ஒரு ஏற்பாடு. நாம் இப்போது குமாரகோம் வேம்பநாடு பேக் வாட்டர்ஸில் இந்த போட் ஹவுஸில் இருக்கோம். இன்னும் 2 நாள் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். புரியுதோ நோக்கு? வானதியின் தலையில் ஒட்டியிருந்த ஜிகினாவையும் காகிதங்களையும் கையால் தள்ளி எடுத்தாள். ஹாப்பி பர்த்டே மேடம் என்று கோரஸாக ஒரு குரல் கேட்க 4வரும் திரும்பினர். அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணும் ரவிதாசனும் ஒரு பெரிய பார்சலுடன் இவர்களை நோக்கி வந்தனர். அந்த பெண் வந்து வானதியின் கையை பிடித்து குலுக்கினாள். ரவிதாசன் ஒரு ஸ்டூலை எடுத்து போட்டு அந்த பார்சலை அதன் மீது வைத்து திறந்தான். உள்ளே சதுர வடிவில் வானதிக்கு பிடித்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ரவி அதன் மீது மெழுகுவர்த்திகளை சொருக ஆரம்பித்தான். எந்தா மேடம், சர்ப்ரைஸா? அவள் சிநேகமாய் சிரித்தாள். பிறகு ஒரு மலர்ச்செண்டை எடுத்து அவள் கையில் கொடுத்தாள். மெழுகுவர்த்திகளை அடுக்கி அதனை ஏற்றிவிட்டு ரவிதாசன் நிமிர்ந்தான். என்ன மேடம், ரொம்ப பயந்துட்டீங்களா? சிரித்தான். இப்பொழுது அவன் முகத்தில் முன்பு அவள் கண்ட விரோதம் இல்லை. சிநேகமாய் தெரிந்தான். என்னவோ தெரியல, உங்களை முதல் டைம் பார்த்ததுமே ஒரு பயம். வானதி சிரித்தாள். முதல் முறை பார்த்து பயமா
இல்லை என் பேரை கேட்டு பயமா? அனைவரும் இப்பொழுது சிரித்து விட்டனர். எனிவேஸ், ஐ எம் ரவிதாசன். எம்பிஏ முடிச்சுட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். பெரிய பெரிய மேரேஜ் மீட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது போல் ஒரு கிட்னாப் தீமில் சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டின்னு இப்போ தான் செய்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த ஐடியாவை தந்ததே உங்கள் ஹஸ்பண்ட் தான். நீங்கள் ரொம்ப லக்கி அண்ட் ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு அவள் கையில் கத்தியை கொடுத்தான். அதை வாங்கி கொண்ட வானதி மெல்ல குனிந்து மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்தாள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் வானதி, ஹாப்பி பர்த்டே டு யூ. அனைவரும் பாட வானதி கேக்கை கட் செய்தாள். நெஞ்சங்கள் விரைவில் மலரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.